சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ காணாத சந்தோஷங்களையும், உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்க்காத நிறைய நிறைய நல்ல விஷயங்களையும் இன்று நீ பார்க்கத்தான் போகிறாய். யாரை பார்த்தாலும் எப்பொழுதும் பயந்து கொண்டு நாம் ஏதாவது செய்தால் இவர்கள் திட்டுவார்களோ, நாம் ஏதாவது செய்தால் இவர்கள் பேசுவார்களோ என்று ஏதேதோ குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் பார், நான் உன்னை தட்டி கொடுத்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறேன், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ அனுபவிக்கப் போகிறாய் என்று இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ பார்க்கவே போகிறாய். அதுவும் இன்றிலிருந்து. வாழ்க்கையில் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். இன்று உன் வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதை நான் உனக்கு இன்று நிச்சயமாக நல்லபடியாக காட்டுவேன். நீ காலை எழுந்திருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். நீ எழுந்திருக்கும் பொழுது ஒன்றே ஒன்று நினைத்துக்கொள், இன்றைய நாள் மாறும். இன்றைய நாள் மாறிவிட்டது. நேற்றைய நாள் போல கிடையாது. இன்றைய நாள் அமோகமான நாளாக மாறிவிட்டது என்று நினைத்துக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்காத நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது உனக்காக இன்று காலை எழுந்தவுடன் நீ கவலையாக இருக்கிறாயே என்பதற்காக நான் சொல்லவே இல்லை தங்கமே. உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் நான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்வது கிடையாது. நீ எப்பொழுதும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான வார்த்தைகளையும் நான் சொல்வது கிடையாது. நடக்கப் போகும் வார்த்தைகள், அதுவும் நான் செய்ய போகும் வார்த்தைகளை மட்டும்தான் எப்பொழுதுமே உனக்கு சொல்வி. அதனால் என்னிடம் இருந்து வரும் ஒவ்வொரு அசரீரியான வாக்குகளையும் நீ தாராளமாக நம்பலாம். உன் வாழ்க்கையில் நீ அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு நிலையிலும் மனதை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை இறுக்கமாக கெட்டியமாக பிடித்து வைத்து நான் பார்த்து கொள்வேன், எல்லா விஷயத்தையும் நானே சரி செய்வேன் என்று உங்கள் மீது எப்பொழுது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னால் முடியுமா என்னால் முடியுமா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களால் முடியுமா என்பதை நீங்களே சந்தேகமாக பார்க்கும் பொழுது எப்படி தங்குமே அது நல்லபடியாக இருக்கும். நல்லதையே செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும். காலம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சாய் இருப்பேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த சாய் ஆகிய நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் நகரமாட்டேன். சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பது தான் என்னுடைய வேலையை தவிர மற்றபடி எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். இன்றைய நாள் இப்படி இருக்கிறது என்றால் நாளைய நாள் மாறும். ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக மாறும். நம்பிக்கையோடு என்னை பாருங்கள். நிச்சயமாக நான் அனைத்திற்கும் நல்ல வழியை காட்டுவேன். உங்களை நான் இன்று கண்கலங்க வைக்கிறேன் என்றால் கூடிய சீக்கிரம் உங்களுடைய மனதிலும் சரி உங்களுடைய முகத்திலும் சரி மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தை தரப்போகிறேன் என்பது மட்டும்தான் அர்த்தம். இந்த சாய் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் அதற்கு முன்னும் பின்னும் நிறைய காரணங்கள் இருக்கும். காரணங்கள் இல்லாமல் நான் எதையுமே உங்கள் வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலும் செய்வது கிடையாது. சந்தோஷத்தை மட்டும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் என்னுடைய காலில் போட்டு விடுங்கள். நான் அந்த கவலைகள் அனைத்தையும் மிதித்து அதை நசுக்கி தூக்கி எறிந்து விடுகிறேன். நீங்கள் என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய கண்ணான பிள்ளை. உன்னுடைய ஆசைக்கு தகுந்தது போலவே எல்லாமே நடத்தி தரப்படும். சின்ன சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்து கொடுத்தேன். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் சுலபமாக செய்து அவர்களை வாழ வைத்து விடுவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்பா, சரியா? அப்பா என்ற ஒரு விஷயத்தை நான் சரியான கடமையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறார்களோ அதை நான் தந்து அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அது அனைத்தையுமே நான் அவர்களுக்காகத்தான் தர வேண்டும். நிச்சயமாகவே தருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து என்னை நீ வணங்கு. நம்பிக்கை இல்லை என்றால் நீ தயவு செய்து என்னை வணங்க வேண்டாம் என்று நான் சொல்லவே இல்லை. ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பார். நான் செய்த பிறகு நீ என்னை நம்பலாம். நம்பாமல் யாரும் என்னை வணங்க வேண்டாம். ஓரமாக இருந்து வேடிக்கை பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் லீலை செய்த பிறகு என்னிடம் வந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி என்னை வணங்க ஆரம்பிக்கலாம்.
எந்த பிள்ளையையுமே நான் ஏமாற்றுவது கிடையாது. தானாக அவரவர்கள் தான் ஏமாந்து போகிறார்கள். நான் யாரையும் எப்பொழுதும் எந்த காரியத்திற்காகவும், என்னுடைய சுயநலத்திற்காகவும், மற்றவர்களுடைய சுயநலத்திற்காகவும் தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை ஏமாற்றுவது கிடையாது. தன் பிள்ளைகளான நீங்கள் எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும், 4 பேருக்கு மத்தியில் பேரும் புகழுடன் வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசையை தவிர மற்றபடி எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. இந்த அப்பாவுடைய குணத்தை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது தெரியவில்லை. சிலர் என்னிடமே வந்து சொல்கிறார்கள், தைரியமாகத்தான் சொல்கிறார்கள், உன்னை நம்பினேன், ஆனால் நீ என்னை கைவிட்டு விட்டாய். நான் உன்னை நம்பி நான் நிறைய கடன் வாங்கினேன், ஆனால் நீ எதையுமே அடைப்பதற்கு உதவி செய்யவே இல்லை என்று. நான் எப்பொழுது உன்னை கடன் வாங்க சொன்னேன்? பொறுமையாக இரு, எல்லா பணத்தையும் நானே தருகிறேன் என்று சொன்னேன். அவசரப்பட்டு போய் எல்லா விஷயத்திலையும் கடனை வாங்கினாய். இப்பொழுது அடைப்பது யார்? நானும் தானே சேர்ந்துதானே அடைத்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக அனைத்தையும் அடைத்து தருவேன். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்ததோ இனிமேல் அதெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் தரும். எப்படி என்றால் எல்லா சந்தோஷங்களையும் உன் பக்கம் திருப்பிவிட்டேன். எப்பொழுதும் மண் காற்று உன்னுடைய பக்கம் வீசிக்கொண்டு உன்னுடைய கண்ணையும் உன்னுடைய உடம்பையும் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஏன், தூய்மையான காத்து கூட அடைக்கும். அதையும் உன் பக்கம் நான் திருப்புவேன். நிச்சயமாக இனி வரும் ஒவ்வொரு நாளும் இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமையான விஷயங்களாக அமையும். இந்த சாயுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உன்னை சுற்றி சுற்றி இருக்கும். உன்னுடைய கண்ணில் இருந்து வரும் கண்ணீர் துளிகளை இந்த சாயாகிய நான் தன்னுடைய கையால் துடைத்து சந்தோஷத்தை மட்டுமே பெற்று தருவேன். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இனி தொடரட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் என்னிடம் கேட்டு கேட்டு அழுதீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டும் என்று மடியேந்தி என்னிடம் நின்றீர்களோ அது அனைத்துமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மனதில் பாரத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். மனதில் பாரமே இல்லாமல் எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்திலும் சுபகாரியத்தில் இறங்க ஆரம்பியுங்கள். இன்றிலிருந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாக மட்டுமே இருக்கும். இந்த சாய் இருக்கும் வரை எந்த ஒரு காலமும் உங்களை கண்ணீர் சிந்த விடமாட்டேன். அமோகமான வாழ்க்கையும் எப்பொழுதும் நிறைந்த சகல சௌபாக்கியங்களையும் மட்டுமே தந்து உங்களை அனைவர் மத்தியிலும் தலை குனிந்து நின்றீர்கள். அனைவர் மத்தியிலும் நான் தலை நிமிர்ந்து உன்னை கோடான கோடி நன்றிகள் எனக்கு நீ சொல்லும்படி உன்னை நான் திருப்திகரமாக வாழ வைத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நானே தருவேன். என்னிடம் சரணடைந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு என்றுமே நான் காவல் தெய்வமாகவும் அவர்களுக்கு கேட்கும் அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் தெய்வமாகவும் நானே இருப்பேன். பொன்னான அனைத்து விஷயங்களையும் என்னிடமிருந்து பெற்றுக்கள். தாராளமாக. யாருமே அவ்வளவு சீக்கிரமாக எதையும் தரமாட்டார்கள். ஆனால் நான் உன்னுடைய அப்பா, நீ எது கேட்டாலும் தரும் இடத்தில் நான் இருக்கிறேன். சீக்கிரமாக எல்லாவற்றையும் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு. முதலில் நம்பிக்கை வை. நம்பிக்கை வைத்தால்தான் நான் தருவதை உன்னால் பெற முடியும். நம்பிக்கை வைத்து பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமான நிலைக்கு வா. காலம் முழுவதும் நானே உனக்கு துணையாக இருந்து நல்வழி காட்டி ஒவ்வொரு நாளும் உனக்கு மனம் திருப்தியடையும் அளவுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் நானே தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து அனைத்து வழிகளையும் நல்ல பாதைகளையும் உனக்காகவே தருவேன். ஓம் சாய்ராம்.